கௌரி வலி எப்படி இருக்குங்க? கௌரி வலி எப்படி இருக்கு? இப்ப ரொம்ப பெட்டரா இருக்கு. இல்ல நேத்து ஏதோ நடந்ததா சொன்னீங்கல்ல, அதுல இருந்தே சொல்லுங்க. லைக் எம்ஆர்ஐல அந்த பொசிஷன்ல படுக்க விட்டு உள்ளுக்கு விட்ட போது 20 நிமிஷம் ரொம்ப வெளியா இருந்துச்சு. கழுத்து, முதுகு, கையெல்லாம். அப்புறமா 20 நிமிஷம் அப்படியே இதெல்லாம் யோசிச்சு 20 நிமிஷம் அதுல இருந்துட்டேன். முடிஞ்சது. முடிஞ்ச பிறகு ஒரு ரிலாக்ஸ் ஒரு ஆன்சரை நான் கண்டுபிடிச்சிட்டேனே என்று சொல்லி ஒரு ஹாப்பி நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு ஃபீல் பெட்டர், இன்னும் நல்லா இருக்கு, இன்னும் ஹாப்பியா இருக்கு. ஓ, எவ்வளவோ பரவாயில்ல. இப்போ வலியில ஒரு குறிப்பிட்ட அவங்க சொல்றது எனக்கு நல்லா புரியுதுங்க. நேற்று எம்ஆர்ஐல படுத்திருக்கிறப்போ இது ஏன் நம்ம இன்னைக்கெல்லாம் படுக்கிற அளவுக்கு ஹெல்த்தை நம்ம இது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருந்துருக்குறாங்க. யோசிச்சு அதுக்கு ஆன்சரும் நான் அந்த கமெண்ட்ல சொன்னதுக்கு ஆன்சரும் சொல்லிட்டாங்க. அப்போ அதெல்லாம் யோசிச்சு ஆன்சர் கண்டுபிடிச்சோடனே வெளியில வந்தோடனே எம்ஆர்ஐ எடுத்து முடிச்சுட்டு வெளியில வந்தோடனே சி ஃபீல்ஸ் ஃபார் பெட்டர். ஆமா, நம்ம இனிமேல் ஹெல்த் மேல தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும், ஹாப்பியா தான் இருக்கணும்ட்டு. அதை தான் இப்போ சொல்லியிருக்காங்க. கௌரி சுவிட்சர்லாண்டில் இருக்காங்க, பேஸ் ஸ்ரீலங்கா அவங்களுக்கு. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க, வெளியில் வந்துட்டு இப்போ இன்னைக்கு காலையில் இப்படி தான் இருக்கணும்னு முடிவு பண்ணி ஹாப்பியாக காலையில் ஹெல்த்துக்காக ஏதோ சம்திங் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. மேபி ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டு இருந்திருப்பாங்க, ஏதாச்சும் ஒன்று அப்படி பண்ணிட்டு இன்னைக்கு ரொம்ப ஃபார் பெட்டர்னு சொல்கிறாங்க. எங்கிட்ட கழுத்து வலிக்கு தான் அவங்க எக்ஸசைஸ்க்கு வந்திருக்காங்க. ஸோ கழுத்து வலி ஃபார் பெட்டராக இருக்குது. நான் சொல்லி கொடுத்த எக்ஸசைஸ்லேயும் அது யூஸ் ஆகிருந்துருக்குது. லைஃப் ஸ்டைலை இப்போ மாற்றணும்னு முடிவு பண்ணதுக்கே அவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னைக்கு காலையில் என்னென்னா கௌரிக்கு கொஞ்சம் ஃபீல் ஃபார் பெட்டர் இப்போதைக்கு. இன்னைக்கு உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸே மாறி இருக்குங்க. டெய்லி ஃபேஸில் சிரிப்பு இருக்காது, ஒரு மாதிரி இருப்பீங்க. கஷ்டம் குளிர், வலி, கழுத்து வலி. இங்கே சுவிட்சர்லாந்தில் என்ன -டிகிரிங்களா? -டிகிரியா? மைனஸ் எவ்வளவுங்க? ஆமா, மைனஸ் இப்ப ஒரு 4 இருக்குன்னு நினைக்கிறேன். -4 அதான் கரெக்டா வேணாம், பட் மைனஸ்ல இருக்குங்க. நம்ம இப்போ ஊட்டி எல்லாம் +18 என்னமோ இருந்தாலே அவ்வளவு குளிர்து இல்லை. மைனஸ்ல அந்த குளிர்ல இந்த வலி எல்லாம் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுதாமா எல்லாருக்குமே. இப்போ நான் இந்தியா பேஷண்ட்ஸுக்கு பண்ற மாதிரி ஒரு ஈஸியா இருக்காது இந்த ஒரு சுவிட்சர்லாந்து ஆர் கனடா இல்லை யூரோப்ல சில கண்ட்ரி, கனடா, அமெரிக்காலாம். ஏன்னா அங்க ரொம்ப குளிராக இருக்கிறதுனால பெயினோட சதவீதம் எல்லாம் ரொம்ப அதிகமாகுது. குளிராக இருக்கிறப்ப எல்லாம் இறுகிருமாமா. அண்ட் ஆல்சோ குளிராக இருக்கிறப்ப என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃப்ரீயான மைண்டு வராது. வெளியில் போனால் தான் ஒரு ஃப்ரீயான மைண்டே வரும். ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஒட்டிக்கும். அது ஏற்கனவே பெயின், அதில் இது குளிர் வேற அதிகம். அதனால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இன்னைக்கு ரியலாக சொல்கிறேன், அவங்களோட ட்ரெஸ்ஸிங் ஆகட்டும், அவங்க பேசுறது, சிரிக்கிறது எல்லாமே ஃபார் பெட்டராக இருக்குது. எக்ஸசைஸ் எப்படி போய் வேலை செய்தோ அதே அளவுக்கு நான் சொல்லி கொடுத்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் வேலை செய்யுது. அதுவும் என் வீடியோ இந்த அளவுக்கு வேலை செய்யுதுங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. ஸோ இன்னைக்கு ரொம்ப பெட்டராக தான் இருக்குது உங்களுக்கு. சரிங்களா கௌரி? ஃபார் பெட்டர் இன்னைக்கு. ஆமா, உண்மையிலேயே ரொம்ப பெட்டரா இருக்கு. இனிமேல் இதை மறக்காம ஃபாலோ பண்ணிடுவீங்களா? அப்பப்போ மறந்துடுவீங்களா? இல்லைன்னா நான் வீடியோல தூண்டி விட்டுட்டே இருக்கிறேன். செஷன்ங்கிறதுல தூண்டி விடுவேன். இப்ப மனசுலயே பதிஞ்சிட்டு பிரகாஷ் சார். இப்ப இதுதான் ஹெல்த்துக்கு முதல் தேவை. நாங்க தான் முதல்ல ஹாப்பியா இருக்கணும், அப்புறம் தான் எக்ஸசைஸ் மற்ற எல்லாம் இப்ப புரிஞ்சிருக்கு எனக்கு. ஓ, ரொம்ப சந்தோஷங்க. அதான் இன்னைக்கு லைஃப் ஸ்டைல் மாறிடும். ஓகே, ரொம்ப ஹாப்பி. நீங்க முதல்லயே கிட்டத்தட்ட அந்த பாதையில தான் இறங்கி இருந்தீங்க. இப்போ இன்னுமே அது வருது. நீங்கள் வழக்கம் போல் அந்த ட்ரஸ்ட்டு ஃபவுண்டேஷனுக்கெல்லாம் சேவை செய்வீங்கள, அதெல்லாம் செஞ்சுட்டு இந்தியாவில் கூட ஒரு நாளைக்கு இப்போ நான் கூட இங்கே ரொம்ப ரோட் சைடு இருக்கிறாங்கல்ல ஏழைங்க, யாசகர்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களுக்கு என்ன பண்ணுறேன், போய் 1000 ரூபா கொடுத்துட்டு 1000 ரூபா கொடுத்துட்டு அவங்கள என்னோட காரில் உட்கார வச்சு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் குளிப்பாட்டி அப்புறம் அவங்களுக்கு சம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து இறக்கி விட்றேன். அந்த மாதிரி பணியை நான் இப்போ ஒரு வருஷமாக செஞ்சிட்ருக்கிறேன். ஹெவன் 365 ஃபவுண்டேஷன் ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணி நீங்கள் கூட ஃப்ரீயாக இருக்கிறப்போ நீங்கள் இந்தியா நிறையா ஃபவுண்டேஷன்ஸ்க்கு நீங்கள் பணம் அனுப்பிச்சு சேவை செய்கிறீங்கள, நீங்களே டைரெக்டாக என் கூடயே இந்த மாதிரி சேவையெல்லாம் செஞ்சீங்கன்னா இதுலேயும் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். ஆல்ரெடி நீங்கள் இப்போ மகிழ்ச்சியாக இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க.
நிச்சயமா நிச்சயமா ரொம்ப உங்களோட சேவை ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. வந்து உங்களோட செய்யணும் போல எனக்கும் ரொம்ப அதிகமா தான் இருக்கு. நிச்சயமா அதுக்கு நான் வருவேன், நான் வருவேன். ஓகே, ரொம்ப மகிழ்ச்சி.